Sinners merit hell. Sinners merit hell. ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு. என்ன அர்த்தம்? நல்லா படிச்சா எக்கச்சக்கமா ஃபீஸுக்கு மேல என்னென்னமெல்லாம் கொடுப்பான், அள்ளி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் மெரிட் ஸ்காலர்ஷிப். மெரிட்னா என்ன? தகுதி. தகுதி அடிப்படையில் அவன் தகுதி பெற்றவன். sinners merit hell. என்ன அர்த்தம்? பாவிகள் அந்த எரிகிற கோபாக்கினையாகிய தேவனுடைய கோபமாகிய அக்கினி நிறைந்த ஒரு இடம், தேவன் இல்லாத ஒரு இடத்தை தகுதி பெற்று கொண்டு போகிறார்கள். sinner merit hell. பாவிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், அரகுர விசுவாசிகள், தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்களுக்கு தகுதி பெற்றுக்கொண்டு நரகத்துக்குள் போகிறார்கள். they purchase that merit because of the sin. What about saints? Saints don't merit eternal life or heaven. Sinners merit. Saints don't merit heaven. Why? Because there is no proportion between the glory of heaven and our obedience. Whereas sinners, disobedience enjoys total merit into hell, because their disobedience is 100%. Therefore they get the merit easily. பாவம் செய்கிறவனுக்கு பாவத்தின் அளவு வச்சுதான் பரலோகம்னு சொன்னா என்ன நியாயம்? அவன் பாவம் செய்தாலே பாவத்தின் அளவு சம்பூர்ணமாக அவனுக்கு வரும். ஏன்னா அவனுடைய கீழ்ப்படிதல், பாவம் செய்கிறதற்கு கீழ்ப்படிதல் ஈஸியாய் அவனுக்கு தகுதிப்படுத்திவிடும். பரிசுத்தவான்களுக்கு தகுதி பரலோகம் கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்னா, இவன் இந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவ்வளவு ஈஸியா அவன் செய்ய மாட்டேங்கிறான். அதனால அவனுக்கு மெரிட் ரொம்ப கஷ்டம், அவன் தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறது கஷ்டம். அது நிமித்தம் ஒவ்வொரு வாரமும் இப்படி வந்து அப்படி வந்து வார நாட்கள், அது நாட்கள், இது நாட்களில் போய் தகுதிப்படுத்திக் கொண்டே எவ்வளவு பாடுபட்டு சபையை தகுதிப்படுத்த வேண்டி இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை லாஜிக் ஹியர். எவ்வளவு கடிந்து கொள்ளுதல், எவ்வளவு சிட்சித்தல், எவ்வளவு ஐயோ ஐயோ. That's why we don't merit heaven. The glory which God has prepared has no comparison with the obedience that we show today. Whereas the destruction in the hell matches with the disobedience of the sinners very easily. Therefore, we must thank God. We must thank God for His favor and patience. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், if this is true that you are saved, you received eternal life through Jesus Christ, which He purchased with His own blood from the Father, and give you as a free gift. As a free gift.